தேசத்தின் நிம்மதியான உறக்கத்திற்காக தன் உறக்கத்தையே தொலைத்தவர்கள் இவர்கள். குடும்பத்தின் சிரிப்பையும் தாண்டி கடமையின் கட்டளையே முக்கியம் என்பார்கள் இவர்கள். சீருடை அணிந்த பின் தேசத்தின் பெயரே தன் பெயராக ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள். அப்படிப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் இருவர் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களுடைய அனுபவங்கள், பதவிகள், பதக்கங்கள் இதனையும் தாண்டி அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களின் பிரதான அத்தியாயத்தை காட்சிப்படுத்துகிறது இந்த நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது தேசத்தின் காவலர்கள். தேசம் பாதுகாப்பாக துடிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அதன் பின்னணியில் இராணுவ வீரர்களின் பங்கு உண்டு. அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களின் பெயர்கள் வரலாற்று புத்தகத்தில் எழுதப்படாமல் போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களின் உயிரும் மூச்சும் இந்த நாட்டில் கலந்துள்ளது. அப்படிப்பட்ட 2 இராணுவ வீரர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்கள் இருவரும் ஜூனியர் கமிஷன்ட் ஆபீசர்களாக பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். அவர்களில் ஒருவர் திரு சத்யநாராயணன், மற்றொருவர் திரு ஆலந்தூர் ராமன் மணி அவர்கள். அவர்கள் இருவரிடமும் அவர்களுடைய இராணுவ அனுபவங்கள் குறித்து பேச உள்ளோம். வாருங்கள் பார்க்கலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நன்றாக இருக்கிறோம். மக்கள் தொலைக்காட்சி சார்பாக குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை இந்திய மக்களுக்கு என் சார்பாகவும் என்னுடைய சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கான முதல் கேள்வி, நீங்க இராணுவத்துல சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்போ வந்துச்சு? அந்த பயணம் எப்போ தொடங்குச்சு? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்பவே வந்துட்டு இராணுவத்துல சேரணும் அப்படின்னு பெற்றோர்கள் கிட்ட குழந்தைகள் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இராணுவத்துலலாம் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இராணுவத்துல சேரும்போது உங்களுடைய பெற்றோர்கள் அதை அனுமதிச்சாங்களா இல்லையா? அந்த அனுமதிப்பு அப்படிங்கிறத தாண்டி நீங்க எப்படி இராணுவத்துக்குள்ள நுழைஞ்சிங்க? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. நான் இராணுவத்தில் சேர்வதற்கு முதல் காரணம் என் தனிப்பட்ட விருப்பம்தான். நான் 1970களில் பள்ளி பருவத்திலேயும் கல்லூரி பருவத்திலேயும் என்சிசியில் ஆர்வமுடன் இருந்தேன். அந்த என்சிசி ஆர்வத்தில் நான் சில ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டதன் பேரில் நான் இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருந்தேன். அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் நடந்தது. அதில் சென்று நான் செலெக்ஷனுக்கு சேரும் பொழுது எனக்கு சில ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் என்னை செலக்ட் செய்யவில்லை. நான் பிறகு பெங்களூர் சென்றேன். பெங்களூரில் HALல் பணிபுரிந்து இருக்கும் பொழுதும் என்னுடைய இராணுவ ஆர்வம் குறையவில்லை. நான் 1980இல் பெங்களூரில் இந்திய இராணுவத்தில் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் கோர் ஆஃப் சிக்னலில் 1980 ஜூன் 27 இராணுவத்தில் இணைந்து மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் என்ற இடத்தில் என்னுடைய பயிற்சி காலம் 3 ஆண்டு கால பயிற்சியை முடித்து 25 ஆண்டு கால இராணுவ பணியை முடித்து 2024இல் விருப்ப ஓய்வு பெற்று இராணுவத்திலிருந்து ஒரு ஓய்வு பெற்று வந்துவிட்டேன். இராணுவ பயணம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நான் ஸ்கூல் டேஸ்லேயும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க. நான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் எடுப்பேன். ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நான் ஆர்மியில் போகணுன்னு ஒரு எனக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஆர்மியில் போயிட்டு இங்கே சேர்ந்து பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒரு வில்லேஜில் நான் வந்து பேரம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். அந்த கிராமத்தில் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்காதுங்க. நியூஸ் பேப்பர் ஆடை பார்த்து தான் தினத்தந்தியில் ஆட் போட்டாங்க, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன், மை பெஸ்ட்டு நான் வந்தேன். பட்டு ஒரு 2000 மெம்பர்ஸில் அவுட் ஆஃப் 2000 நான் ஒரு 60 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணேங்க. அதில் நான் செலக்ட் ஆகிட்டு ஜபல்பூரில் போயிட்டு ட்ரைனிங் சென்டர் எங்களுக்கு அங்கே ஒரு 6 மந்த் பேசிக் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் முடிச்சுட்டு மீதி டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங். அதுக்கப்புறம் போஸ்டிங் டு லே லடாக். பட் இந்த இதில் சேர்த்துக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே அகைன்ஸ்ட் வெறுப்பாக தான் இது பண்ணாங்க, போகக்கூடாது அப்படி இப்படின்னு. நான் அவங்களுக்கு வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு போனேன், பெங்களூர் தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணதுனால இதுவாக இருக்குது. இப்போ நீங்க ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸரா 25 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. நீங்க ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸரா 22 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. இந்த ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸரா நீங்க கடைசியா பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியான படிநிலைகள், எந்தெந்த படிநிலைகள்ல நீங்க வேலை பார்த்தீங்க? ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் ஆகுறதுக்கு எவ்வளோ படிநிலைகளை கடந்து வந்தீங்க? அதுக்கான சவால்கள் எப்படி இருந்துச்சு? அதுக்கான வேலையோட தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? பேசிக்காக இராணுவத்தில் வந்துட்டு முதல் படிநிலை என்றது சிப்பாய்.
அது இன்ஃபன்ட்ரியில் சொல்லுவாங்க. எங்களது கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எங்களை சிக்னல் மேன், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இருந்தால் எங்களை சிக்னல் மேன் சொல்லுவாங்க. 2வது படிநிலை லேக்ஸ் நாயக், நாயக், ஹவில்தார், தென் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர். எங்களுக்கு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால எங்களுக்கு பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாயக்கிலிருந்து டைரக்ட் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் ஆகலாம். அது இன்பிட்வீனில் ஹவில்தார் ஆகிடும் தான். வித்தின் 10 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ள நாங்கள் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் ஆகிடலாம். ஆனால் மற்ற இன்ஃபன்ட்ரி பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு அக்கார்டிங் டு அந்த லெவல் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஒரு ஹவில்தார் ஆகணும்னா அவங்களுக்கு 18 வருஷம் சர்வீஸ் இருக்கணும், 15 வருஷம் சர்வீஸ் இருக்கணும், அப்படி டைம் லிமிட் இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் தேர் இஸ் நோ லிமிட். நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், நமக்கு எஜுகேஷன் லெவலில் கிளாஸ் பண்ணணும், டெக்னிக்கல் இது இருக்குது, ஹியூமன் ஃபோர்மேன் அப்படி லெவல் இருக்குது எங்களுக்கு. அதை நாங்கள் கிராஸ் பண்ணிட்டாக்கா வித்தின் 10 இயர்ஸில் நாங்கள் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் ஆகுது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சார்ஜஸ் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களோட அனுபவம் நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கார்கில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே கார்கில் ஏலராக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹை ஆல்டிடியூட்ல சர்வீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் போஸ்டிங் வந்தது மிலிட்ரி காலேஜ் ஆஃப் டெலிகாம் இன்ஜினியரிங். அங்கே எனக்கு ஆர்வம் வந்தது. எல்லாருமே போகணும்னு நம்மளே ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் காம்படிஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணி நான் வந்து ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் வந்து இது பண்ணது. நான் ஒரு 10 இயர்ஸில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் பண்ணேன். அது பிஃபோர் பயங்கரமாக கார்கில் வந்து பயங்கர பேர் பண்ணியிருக்கேன். இந்த 91 அப்போ தான் நம்ம ஃபஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. நம்ம இந்தியா டெரரிஸ்ட் வந்து நம்ம இந்தியன் ஆர்மோட டப் மேலே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் ரூட்டு பிஎல் ரூட் இருந்தாங்க, பர்மனன்ட் லைன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, அந்த காப்பர் லைனு. அந்த காப்பர் லைன்லாம் கட் பண்ணி போயிட்டாங்க. அந்த டியூரேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங் இருந்தது. பிகாஸ் லேட் டு ஸ்ரீநகர் கம்யூனிகேஷன் பிரேக் ஆஃப் ஆகிடுது. அப்புறம் நாங்கள் ஆர்ஆர் அங்கங்கே ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஆர்ஆர் ரேடியோ ரிலே எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். இதனுடைய மெயின் பார்ட் அது. இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. சிப்பாய்கள் கிட்ட இருந்து அதிகாரிகள் கிட்ட தகவலை கடத்தியிருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு லடாக்ல இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அந்த கம்யூனிகேஷன் அந்த காப்பர் கம்பியில் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி வேற எந்தெந்த போர்கள்லையும் எந்தெந்த இடங்கள்லையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? தொலைத்தொடர்பு துறைன்றது வந்து இராணுவத்துக்கு வந்து முதன்மையான, எல்லாரும் இன்ஃபன்ட்ரி இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்டரை கிராஸ் பண்ணுற ஆள் நாங்கள் தான். சிக்னல்ஸ் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு வண்டியை லேஅவுட் பண்ணிவிட்டு அந்த அஃபென்ஸ் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஃபோர்ஸஸ்க்கு இன்ஃபார்மேஷன் கொடுக்குறது. தென் ஃபர்தர் டு ஃபோர்ஸஸ் வந்து உள்ளே வந்து அஃபென்ஸ் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு ஃபர்தர் அவங்கவுங்க எக்யூப்மெண்ட்டை லேஅவுட் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணி போவாங்க. அது எப்படி ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு முக்கியமோ அது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இராணுவம் அப்படின்னு வந்துட்டாலே உயிருக்கு பயந்தால் இராணுவத்தில் வேலை செய்ய முடியாது. 6 சாவு 100 சாவு. எதற்கும் துணிவு தான். நாங்கள் நாட்டுப்பற்றோடு இருக்கிறவங்கள தான் இராணுவத்தில் வேலை செய்ய முடியும். எங்களுக்கு என்றைக்கும் ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் என்றைக்கும் நான் இப்போ கூட செந்தூர் ஆப்ரேஷனில் டிபேட் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இப்போ கூட நாட்டுக்காக எங்களை கால் ஃபார் பண்ணாக்கா வி ஆர் ரெடி டு ஃபைட் ஃபார் த நேஷன். அந்த உணர்வு இந்த வயசுலேயும் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இராணுவ வீரர்கள் இருந்தாலும் இறந்தாலும் நாங்கள் இராணுவ வீரராக இருந்து இராணுவ வீரர்களை இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நீங்கள் கார்கில் வாரில் சொல்லியிருந்தீங்க, அந்த கம்பி அப்படிங்கிறது அறுபட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கார்கில் வார் அப்படின்னு வரும்போது முக்கியமாக எதிரி படைகள் நம்மளோட நாட்டோட எல்லைக்குள்ளே அவங்களோட ரகசியமான ஒரு விஷயத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு இருக்கிற அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவல் தொடர்பு துண்டிக்கப்படும் போது என்ன மாதிரியான சவால்கள் எல்லையில் இந்திய இராணுவத்துக்கு ஏற்படும்? ஆக்சுவலி இது வந்து நமக்கு இந்த கம்பி அந்த பிஎல் கம்யூனிகேஷன் 91 ஃபஸ்ட்டு இது எதிரிங்களால் இது பண்ணல, இந்த டெரரிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு அதை இது பண்ணிவிட்டு கட் பண்ணதே. ஸோ கட் பண்ணதுனால நமக்கு வந்து மொத்தம் டோட்டலி ஒரு கோர் டிவிஷனுக்கு வந்து கம்யூனிகேஷனே கட்டப் ஆகிடுது. கட்டப் ஆகும்போது ரொம்ப ரிஸ்க்கான இது. நம்ம ஃபர்தர் வந்து பிஎல் லைன் வேறு ஆல்டர்னேட் ரூட்டில் போய்ட்டு உதம்பூரில் போய்ட்டு இது பண்ணி உதம்பூர் வழியாக இருக்குது, இன்னும் ஸ்ரீநகர் வழியாக இருக்குது. இந்த ரூட்டில் போய்ட்டு கம்யூனிகேஷனில் ஆல்டர்னேட் கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த ஆல்டர்னேட் கம்யூனிகேஷன் ரூட்டில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுவோம். பார்த்தா மிலிட்ரின்னு போது நாங்கள் ஒரு ரூட்டை வச்சுருக்க மாட்டாங்க. ஆல்டர்னேட் 2 ரூட் இருக்கும், சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஃபர்தர் இந்த கம்யூனிகேஷன் வந்து பயங்கர அஃபெக்ட் ஆனதுனால இந்த ஃப்ரம் லே டு ஸ்ரீநகர் அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபோர்ஸஸ்க்குலாம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியுமோ ஆர்ஆர் வச்சு ரீஸ்டோர் பண்ணியாச்சு. வித்தின் 2 டேஸில் இதெல்லாம் ரெக்கவர் ஆகிடும். அதெல்லாம் ஆர்மியில் வந்து 24/7 எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோடைய கேப் நம்ம இது பண்ண மாட்டோம்.
ஸோ கொஞ்சம் சிரமம் தான் இருக்கும் அந்த இதில். கம்யூனிகேஷனில் வேரியஸ் லெவல் இருக்குது. ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் எந்த விதத்துலேயும் கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். நிறைய ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் வச்சுருப்போம். அதில் நான் கம்யூனிகேஷன் சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1971 வருவில் தமிழ், நம்ம தாய்மொழி தமிழ் அவங்களுக்கு பாகிஸ்தானிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தமிழில் நாங்கள் கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணி நாங்கள் 71 வரை நம்ம வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனில் நம்ம தமிழை நம்ம யூஸ் ரைட் பண்ணும்போது they will not understand that. நீங்கள் இப்போ ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸராக நீங்கள் 2 பேருமே வேலை பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸராக வேலை பார்க்கும்போது மற்ற இராணுவ வீரர்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான அந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைகள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவங்கள அது அதிகமாக தாக்குமா? உங்களையும் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக தாக்க வாய்ப்புகள் இருக்கா? ரிஸ்க் ஃபேக்டர் சிப்பாயாக இருந்தாலும் ஜென்ரலாக இருந்தாலும் எல்லாருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் ஒன் தான். எல்லாருடைய உயிர் வேல்யூவும் ஈக்குவல் தான். இதில் யாருக்கு உயிர் உத்தரவாதம், யாருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்கள நாங்கள் வழி நடத்துறது, ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீமை வழி நடத்துறதுக்கு ஒரு சர்டன் ரேங்க் வச்சுருப்பாங்க. அவங்கள வழி நடத்தி நம்ம கொண்டு போகிறோம். அதை ஃபஸ்ட்டு கோலி யாருக்கு வருதுன்னா, ஃபஸ்ட்டில் யார் போகிறாங்களோ தோஸ் ஆர் லீடிங் ஃபஸ்ட். அந்த ஃபஸ்ட்டில் போகிறவங்களுக்குலாம் அந்த கோலி அட்டாக் ஆகும். அதனால் பின்னாடி இருக்கவங்க பேக் போயிட மாட்டாங்க. அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டு அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம முன்னேறி போகிறது தான் ஆப்ரேஷன். அதுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது, நல்ல படிநிலைகள் இருக்குது. அதனால் ஒரு டீம் ஒர்க்காக தான், எப்படி ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எப்படி ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து வேலை செய்கிறோமோ அதுதான் ஆப்ரேஷனில் நாங்கள் செய்யக்கூடிய வேலை. இதில் படிநிலைகள் எப்படி அப்பா பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறாரோ அதை மாதிரி ஒரு டீமுடைய இன்சார்ஜாக, ஒரு கமாண்டிங் ஆஃபீஸராக, ஒரு கமாண்டிங் பெட்டாலியனுடைய இன்சார்ஜாக நம்ம போகிறோம்னாக்கா அந்த பெட்டாலியனுடைய அத்தனை 40 பேர் உயிரோடு எங்கள் கையில் தான் இருக்குது. ஜூனியர் கமிஷன் அவசரம் போது எங்களுடைய பிளாட்டனுக்கு முன்னாடி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக போகணும். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் மூவ் பண்ணணும். எங்களுக்கு பின்னாடி தான் எங்களுடைய பட்டாலியன் வருவோம். 40-50 பேர் இருக்காங்க. அவங்கள இந்த 40 பேரையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இது கொண்டு வரணும். எல்லாருடைய உயிர் பாதுகாப்பு ஃபஸ்ட்டு எங்களுக்கு, அவங்களுடைய பாதுகாப்பும் இருக்கும். இதில் வரும் எனிமி வேணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டாக் பண்ணுறது வந்து எங்களை தான் அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பார்டருக்குள்ள அந்த சைடு அஃபென்சிவ் ஏரியாவில் நுழையும் போது நம்மளுடைய சிப்பாய்கள் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த டைம் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த இது பேக்கப் பண்ணி ப்ளஸ் கேமோஃப்ளாய்ஸ்ன்றது ஒரு இது கவர் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு உள்ள அந்த எதிரி நாட்டுக்குள்ளே போயிட்டு கம்யூனிகேஷன் பண்ணுவோம். ராணுவ வீரர்களுக்கு எந்த வழியில், எந்த வகையில், எந்த திசையில் இருந்து ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. நம்ம போகிற பாதையிலேயே கண்ணி வெடி வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது. காலை வச்சோம்னாக்கா ஆன் தி ஸ்பாட் பிளாஸ்ட் ஆகிடும். ஆபத்துக்கள் எந்த திசையில் எந்த ரூபத்தில் வருதுன்னு தான் வி காண்ட் இமேஜின். ஒன்று. ரெண்டாவது, கம்யூனிகேஷனை பொறுத்தவரையிலையும் எங்களை வந்துட்டு எனிமி வந்துட்டு எங்கள் உயிரிழக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை பொறுத்தவரையிலையும் அவங்க எங்களை சாகடிக்கிறதுக்கு வர மாட்டாங்க. எங்களை உயிரோடு பிடிச்சி இந்த நாட்டுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷனில் எங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை சித்திரவதை செஞ்சு எங்ககிட்ட இருக்கிற ரகசியங்களை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் எங்களை இது பண்ணுவாங்க. கண்டு எங்களை அட்டாக் பண்ணி எங்களை சாகடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்ரேஷனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டாஸ்க் இருக்குது. இப்போது டேங்க் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்ஃபன்ட்ரி சோல்ஜர் இருக்காங்க. ஃபைட்டிங் ஃபோர்ஸுக்கு கன்னு, மிசைலு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆர்மடு ஃபோர்ஸஸ் இருக்குது. எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு கொடுக்குற ஆப்ரேஷன் என்ன இருக்குன்னா சொன்னால் சிரிப்பீங்க. ஒரு லிட்டர் பெட்ரோல், ஒரு ஹேமர், ஒரு தடி, இதான் எங்களுடைய எக்யூப்மெண்ட், ஆயுதம். எதுக்கு அப்படின்னா எனிமி எங்களை உயிரெடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வேண்டியது கம்யூனிகேஷனுடைய அந்த செக்யூரிட்டி மெஷர். அதனால் எனிமி எங்களை அட்டாக் பண்ண வந்துட்டான்னா வி ஹாவ் டு டெமாலைஸ் த எக்யூப்மெண்ட். முதல்ல எக்யூப்மெண்ட்டாக அடித்து உடச்சி பீஸ் ஆக்கி அது எனிமி கையில் கிடைக்காத அளவுக்கு அதை பீஸ் ஆக்கிட்டு பெட்ரோல் கொளுத்திடணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து எரிஞ்சிட்டா கூட சில லெட்டர்ஸ் வந்து ஹேவ் டு ரீட் இட், படிக்க முடியும். அதனால் அந்த தடி வச்சு அந்த எரிஞ்சி போட பேப்பர்ஸை பொடியாக்கணும். அதுக்கு எங்களுக்கு கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸு இந்த 3 ஐட்டங்கள். இப்போ நீங்கள் 2 பேருமே தகவல் தொடர்பு துறையில் இராணுவத்தில் பணியாற்றியிருக்கீங்க. அப்படி பணியாற்றும் போது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே, எதிரி படைகள் வரும்போது உங்களில் வந்துட்டு அந்த ரகசியங்களை, இராணுவ ரகசியங்களை கைப்பற்றதான் உங்களை யாரையாச்சும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க பிணை கைதியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேருக்குமே அந்த அனுபவம் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? இல்லாட்டி உங்கள் டீமில் வேலை பார்த்த மற்ற யாருக்காச்சும் இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கா? 1971 பிறகு, இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு பிறகு பெருசாக வார் ஒன்றும் தொடங்கலை. 1987 ஒரு வார், பிராஸ்டாக்னு ஒரு வார் தொடங்குச்சு. ஆனால் அது ஸ்டார்ட் ஆகலை, இடையில நிப்பாட்டிட்டாங்க. 1987 தட் டைம் ராஜீவ்காந்தி. அந்த 1987 ஐ வாஸ் இன் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், என்எஸ்டியில், நேஷனல் செக்யூரிட்டி பிளாக் ஹேட் கமாண்டரில் நான் இருந்தேன். ராஜீவ்காந்தி கூட இருந்தேன்.
அப்போது பிராஸ்டாக் ஆப்ரேஷன் சொல்லி ஒன்று ஸ்ரீநகரில் நடந்தது, பஞ்சாபில் நடந்தது. அந்த பிராஸ்டாக் ஆப்ரேஷனில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அது உள்நாட்டு தீவிரவாதிகளுக்கும் நமக்கும் நடந்த பிராஸ்டாக் ஆப்ரேஷன் நடந்த ஆப்ரேஷன். அதில் மயிரிழையில் நான் உயிர் தப்பிச்சிருக்கேன். அந்த பொற்கோவிலில் மயிரிழையில் உயிர் தப்பிச்சிருக்கேன். நான் என் தலைக்கு மேலே அந்த முடியை உரசிக்கிட்டு குண்டு போயிட்டு இருக்குது. நான் கீழே உட்காந்துக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ½ இன்ச்சு மேலே இருந்தாலும் தலை செதறி இருக்கும். அப்படியும் என் தலையில் உரசிக்கிட்டு குண்டு போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னுடைய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்துட்டு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விவரிக்க முடியாது. இப்போ நினச்சாலும் அது ஒரு புல்லரிக்கிற, இப்படியெல்லாம் நம்ம உயிரை இது பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். என்எஸ்சியில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஓபி பவன் ஸ்ரீலங்கா பீஸ் கீப்பிங் போஸ்ட்டில் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஓபி ரக்ஷக்கில் இருந்திருக்கிறேன். பல ஆப்ரேஷன் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓபி ரக்ஷக் அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டு தீவிரவாதம், அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய உள்நாட்டு தீவிரவாதம் நடக்கும்போது அந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. அப்படி உள்நாட்டு தீவிரவாதம் அப்படின்னு நடக்கும்போது சடனாக அட்டாக் அப்படிங்கிறது, தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில், சூழ்நிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட தகவல் தொடர்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இராணுவத்தில் அந்த தகவல் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அதையும் தாண்டி மாற்று தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். அது எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பயன்படுத்தி அந்த ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பண்ணுவீங்க? ஆல்டர்னேட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் நம்ம வந்து 3 நம்ம வந்து ரேடியோ ரிலே ஒன்று மேடம், இன்னொன்று வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன், 3வது வந்து ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன். அதான் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பிஎல் இருந்தது. அந்த பிஎல் தான் இப்போ போயிட்டு இப்போ வந்து ஃபைபர் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு மீடியா எது வேணாலும் ஃபெயிலியர் ஆகணும். பட் இது வந்து அப் டு பார்டர் வரைக்கும் இருக்கும். பார்டர் லெவல்லேருந்து நம்ம அஃபென்ஸ் ஏரியாவில், பார்டரில் போஸ்டில் எல்லாருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் போயிட்டு தான் இருக்கும். அவங்களுக்குலாம் எல்லா இடத்துலையும் ரேடியோ ரிலே இருக்கும், இல்லை சேட்டலைட் ரேடியோ இருக்கும், சேட்டலைட் ஃபோன் இருக்கும். அங்கே வந்து ஒரு செல்லுலர், இந்த சேம் டைப் நம்ம செல்லுலர் மொபைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதே போல் அந்த சிஸ்டத்தையும் அங்கே அடாப்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கிட்டையும் அந்த போஸ்ட்டில் வந்து செல்லுலர் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகுது. எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுவாங்க. பட்டு அவ்வளோ சீக்கிரம் ஆல்டர்னேட் கம்யூனிகேஷன்னால எந்த மீடியமானும் போய்ட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த 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 பர்டிகுலர் செல்லை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேறு ஒரு ஆல்டர்னேட் மீடியா இருக்குது. ஆப்ரேஷன் சொல்லும்போது நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது வயர்லெஸ் ஆப்ரேஷன். வயர்லெஸ் மூலியமாக தான் கம்யூனிகேஷன் நாங்கள் பாஸ்வேர்ட் பண்ணோம். அந்த வயர்லெஸ்லேயே வேறு லெவலில் இருக்குது. ஒன்று ஆர்டி கம்யூனிகேஷன், ரேடியோ ரிலே. நாங்கள் பேசுவோம் இது மாதிரி. அதெல்லாம் அது பேசும்போது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ குறிக்கணுன்னாக்கா அதை டைரெக்டாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம். போல் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது, அது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதுக்குன்னு எங்களுக்குன்னு சில கோட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு அது யாருக்கு தெரியும்னாக்கா அங்கே இருக்கிறாங்க அடுத்த நானும் ஒருத்தருக்கு ரிலே பண்ணோன்னா அவங்களுக்கு தான் அந்த கோடு என்னன்னு தெரியும். அந்த கோட் வேர்டெலாம் யூஸ் பண்ணி அப்படிமா நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மோர்ஸ் கோடு, முறை கோடுன்னு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஏ அப்படின்னாக்கா நாங்கள் அது அல்ஃபான்னு சொல்லுவோம். அந்த அல்ஃபாவை அல்ஃபான்னு சொல்ல மாட்டோம். டிட் ஆர் டிடா அப்படின்னு சவுண்ட் வரும். அது 26 எழுத்துக்கள், 9 எண்கள், பங்க்சுவேஷன் சைன், கமா, ஆன் ஆஃப், கேபிட்டல், ஸ்மால், இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு அந்த சைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ கார்கில் வார் நடக்கும்போது அந்த எதிரி படை அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு சில எல்லை பகுதிகளில் கூடாரம் அமைச்சு அவங்களுடைய தாக்குதல்களை நடத்தினாங்க. அது மலை முகடுகளில், மலை மேடுகளில் நடக்கும்போது அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி, அந்த நம்ம படைக்கு எப்படி தெரியும்? அந்த படையோட அந்த அலர்ட்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தகவல் தொடர்பு மூலமாக அறிவிப்பீங்க? அதுக்கப்புறம் எப்படி அந்த போர் அப்படிங்கிறது தொடங்குச்சு அந்த டைமில்? கார்கில் வார் தொடங்கின நேரம் வந்துட்டு நல்ல பனிப்பொழிவு உள்ள காலங்கள். அது பனிப்பொழிவு உள்ள காலகட்டம். அந்த நேரத்தில் டைகர் ஹில் அப்படின்றது ஒரு மலைக்குன்று. அந்த இடத்துல அவங்க சில தீவிரவாதிகள் ஊடுருவி அந்த டைகர் ஹில்லை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. நமக்கு உளவுத்துறை மூலமாக நமக்கு செய்தி கிடைத்தவுடன் அவர்கள் மேலே இருக்காங்க, நம்ம கீழே இருந்து மேலே போகணும். மேலே இருக்கிறவங்க துப்பாக்கி சுடும்போது நமக்கு விடும். நம்ம கீழே இருந்து தூக்கும் போது அந்த பவர், அந்த ஆங்கிள் நமக்கு கிடைக்காது. இருந்தாலும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் திறமையாலும் இன்ஃபன்ட்ரியினுடைய ஒரு தீவிர முயற்சியாலும் நாங்கள் அந்த டைகர் ஹில்லை ஸ்டெப் பை ஸ்டெப் 7 நாள் விடாமுயற்சியாக கடந்து போய் டைகரில் பிடிச்சி அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ண ஆப்ரேஷன் விஜய் கார்கில் வார சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு உலக மக்களுக்கே ஒரு இந்தியாவினுடைய ஒரு பெருமையை நம்ம நிலையாட்டினோம்.
அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதுதான். ஏன்னா நம்ம கீழே இருக்கிறோம், அவங்க மேலே இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க பொசிஷனில் இருக்கிறாங்க. இருந்தாலும் விடாமுயற்சியாக பல கேஷுவாலிட்டி 500 சில்லறை இராணுவ வீரர்கள் உயிரை பணயம் வைத்து நம்ம அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது இப்போ உள்நாட்டு சதி மே மாதம் நடந்தது. இதில் வந்துட்டு மேன் டு மேன் அட்டாக் கிடையாது, மேன் டு மேன் அட்டாக் இல்லை, இது வந்து எலக்ட்ரானிக் வார். இப்போ 2025 மே மாதம் நடந்தது எலக்ட்ரானிக் வார். எலக்ட்ரானிக் வாரில் அவங்க நாங்கள் இந்திய ஆர்மி எந்த ஒரு இராணுவத்தையும் போயிட்டு சண்டை போடவோ இல்லை எந்த ஏவுகணையும் போடலை. அவங்க அனுப்புகிற ட்ரோன்களை தடுத்து நிறுத்தி நம்ம நாட்டுக்கு எந்த சதி வேலையும் எந்த நாசமும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம். அதில் ஆப்ரேஷனில் மெயினாக கலந்துக்கிட்டே இருந்தால் குர்ஷித் கர்னல் சோஃபியா குரேஷி, அவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க தான், கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அந்த 2 லேடி, ஒரு பைலட்டு, இவங்க 2 பேரும் தான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை லீட் பண்ணி சக்ஸஸ் பண்ணது. அதில் வந்துட்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் வார் தான் நடந்தது. இதில் மேன் டு மேன் அட்டாக்லாம் கிடையாது. அவங்களுடைய டெரரிஸ்ட் கூடாரங்களை நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம், அவங்களுடைய ட்ரோன்களை அழிச்சிருக்கிறோம். அதில் செந்தூர் ஆப்ரேஷன் நமக்கு சக்ஸஸாக பண்ணியிருந்தது. இப்போ தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க எலக்ட்ரானிக் வார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் மனிதன் போரிடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்படி இருக்கும்போது இன்னும் நவீன காலம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த போர் முறை அப்படிங்கிறது எவ்வளோ வேறுபடும்? இந்த போர் முறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இப்போ வந்துட்டு ஹேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொழில்நுட்பத்தை ஹேக் பண்ணி தகவல்களை வந்துட்டு அவங்க எதிரி நாடு அப்படிங்கிறது வந்துட்டு வாங்குற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை எல்லாம் எப்படி கையாளுவீங்க? இதில் நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம சிவிலைசேஷனுக்கும் நம்ம ஃபோர்ஸஸில் யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷனுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் எவ்ரி எண்ட் ஈச் டு ஒரு எண்டு டு இன்னொரு எண்டு நம்ம வந்து சீக்ரெட் டிவைஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ சீக்ரெட் டிவைஸ் யூஸ் பண்ணுறத வந்து ஆக்ட் பண்ணவும் முடியாது. சப்போஸ் அப்படி ஆக்ட் பண்ணாலும் அவனால் அதை வந்து டெலிபரேட் பண்ண முடியாது, அந்த ரகசியங்களையும் எடுக்க முடியாது. பிகாஸ் அவன் வந்து கார்பலாக தான் கிடைக்கும். ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணணும்னா அவனுக்கு வேறு ஏதோ தான் அது இதுவாக இருக்கும், ஒரு இதுவாக இருக்கும், அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் போராடி இருக்கோம், மயிரிழையில் உயிர் தப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒரு விஷயமே ஒரு நாளுமே ஒரு போராட்டமான ஒரு நாளாக போயிட்டு இருக்கும்போது இந்த இராணுவத்தில் இருந்ததால் உங்களுக்கு அங்கீகாரம், பரிசுகள், அதை தாண்டி விருதுகள் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைச்சிருக்கா? நீங்கள் அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கீங்களா? இல்லாட்டி எனக்கு இந்த வேலை செய்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியே போதுங்கிற ஒரு அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கீங்களா? மிக அருமையான கேள்வி. நாங்கள் வந்துட்டு ஒரு காலத்தில் இராணுவ வீரர்கள் அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இராணுவ வீரர்களுக்கும் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்று வந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், மதிப்பு மரியாதைன்றது ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு கிடைக்கிற இந்த பதக்கம் இது வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச கௌரவமாக கண்டி, இதனால் எங்களுக்கு வந்து எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு ஸ்டேட்டும் எங்களுக்கு ஒரு எக்ஸர்விஸ்மென்றது ப்ரியாரிட்டியோ, எந்த ஒரு சர்வீஸ்லேயும் 30 வயசுலேயும் 35 வயசுல 40 வயசுல ரிட்டையர்மெண்ட் கிடையாது. 60 வயசுக்கு தான் 58 வயசு 60 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு ரேங்க் ஒரு டிகினிட்டியில் வரும்போது 35 வயசில் 40 வயசில் வெளியே வந்துடுறோம். வந்துட்டு பிளாங்காக நிற்கிறோம். ஒரு யங் சில்ட்ரன்ஸ் வச்சுருப்போம், ஓல்டு ஏஜ் பேரண்ட் வச்சுருப்போம், பிரதர் சிஸ்டர் அன்மேரிடாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொண்டு போகிற கண்டிஷனில் நாங்கள் வெளியில் வருவோம். ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எங்களுக்கு மறு வேலைவாய்ப்பில் இருக்கிற உரிமையும் கிடைக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் எங்களுடைய உரிமைகளையும் பறிக்கப்பட்டதாக இருக்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்குது. பலவித போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே எல்லா பதவியில் இருக்கிறவங்களும் தன்னுடைய சம்பள உயர்வுக்காக போராடிப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இராணுவ வீரர்கள் எங்கேயாவது சம்பள உயர்வுக்கு போராடி கேள்வி கேட்டுருக்கீங்களா? நாங்கள் பணத்துக்காக வந்துட்டு நாட்டில் சர்வீஸ் பண்ணலை. எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னு நாங்கள் என்றைக்கு கேட்டது கிடையாது. இப்போ கூட நாங்கள் கலந்த 40 வருஷமாக ஒரே ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதுக்கு இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை. ஒரே பதவி ஒரே சம்பளம். ஒரு பதவியில் இருக்காங்கன்னா அவர் எந்த பதவியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அவில்தாராக வர்றாரு, ஒரு ஜூனியர் கமிஷனராக வர்றாரு, அவர் அன்றைக்கி என்ன பென்ஷன் வாங்குறோம் அதே பென்ஷனை அடுத்தவங்களும் வாங்கணும், இன்றைக்கி வரவங்களும் வாங்கணும். ஒரே பதவி ஒரே ஊதியம் கேட்டுருக்கிறோம். அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு மத்திய அரசு தயாராக இல்லை, மாநில அரசு கேட்கவே வேண்டாம். எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதையும் இன்றைக்கி மறுதளிக்கப்படுகிறது. எங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் வெல்ஃபேர் ஓரியன்ட் எதுவுமே கிடைக்கிறதில்ல. முன்னாடிலாம் ஆர்மிக்கு சேர்க்கணுன்னாக்கா பல படிநிலைகளை கடந்த பிறகு தான் அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. சாதாரணமாக ஒருத்தர் ஆர்மிக்கு எடுத்துட மாட்டாங்க. அவருடைய ஹெல்த் வாய்ஸ், அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவரோட டெக்னிக்கலி குவாலிஃபைடு,
இப்படி அவர்களுடைய எல்லா இதையும் ஆராய்ச்சி பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போது அது எடுத்து அவங்க அந்தந்த படிநிலைகள்லேருந்து 33 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டையர்ட் ஆகும். ஆனால் இந்த சிலப்பட்ட 4-5 ஆண்டு காலங்களில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது நிறுத்தப்பட்டு விட்டது. அதை அக்னிவீர் என்ற பெயரில் 4 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒரு இளைஞரை எடுத்து 22 வயசு 23 வயசு இளைஞரை எடுத்து 4 ஆண்டுகள் பணியில் வைத்துவிட்டு 4வது ஆண்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். அவர்களுக்கு மறு வேலைக்கு உத்தரவாதமும் கிடையாது. இப்படி தான் இப்பொழுது நிலைமை போய்கிட்டிருக்குது. அவர்களை எக்ஸர்வீஸ்மென் என்றும் சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடைக்காது. இதுதான் இந்தியாவின் நிலைமை இப்பொழுது. இப்போ நீங்கள் 2 பேருமே நெஞ்சில் பல பதக்கங்களை குத்திருக்கீங்க. இந்த பல பதக்கங்கள் உங்களுக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? எந்த விஷயங்களுக்காக உங்களை பாராட்டுறதுக்கு கொடுக்கப்பட்டது? சர்வீஸ் ரிலேட்டட் எந்த தட்பவெட்ப சூழ்நிலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ JNK அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சர்வீஸ் பண்ணால் அதுக்குன்னு ஒரு மெடல் வரும். ஓபி பவன் அந்த ஆப்ரேஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் அதுக்குன்னு தனி மெடல். சேச்சன் கிளேசியர் -50 டிகிரிக்கு கீழே போகுது. அங்கேயே அதே நார்த் ஈஸ்ட்டில் நார்த் சைடில் சேச்சன் கிளேசியர் ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் சர்வீஸ் பண்ணும்போது அந்த சர்வீஸ் -50 டிகிரியில் சர்வீஸ் பண்ணதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி மெடல் கொடுப்பாங்க. இப்படி ஓபி பவன், ஓபி ரக்ஷக், ஓபி பராக்ராம், கார்கில் வார், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு வருமோ அந்தந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் பல ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றியிருக்கீங்க. இந்த குடியரசு தினத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த குடியரசு தின விழா வந்ததே நமக்கு ஒரு இதுதான். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1929 வருஷம் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான நாளை தான் குடியரசு நாளாக இந்த ஜவஹர்லாலுடைய ஃபஸ்ட்டு நம்ம பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இந்த தேதி 26 ஜனவரியை தேர்ந்தெடுத்து அந்த நாளை வந்து இது பண்ணது, அங்கீகாரம் கொடுத்தது. அது வந்து 1950 அப்போ தான் கொடுத்தாங்க. பட் ஏன் இந்த நாள் இந்த 26 ஜனவரியில் தான் நம்ம இந்திய நேஷனல் காங்கிரஸ் வெள்ளையனை எதிர்த்து உருவானதுனால இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த குடியரசு நாள் இதுவானது. இந்த குடியரசு நாள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கான ஒரு இது, அந்த உருவானது தான் நம்ம குடியரசு தினம். இந்த 77வது குடியரசு தின விழாவில் எங்களுக்கு பழைய நினைவுகளை புதுப்பிக்க மக்கள் தொலைக்காட்சி எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அதற்காக மக்கள் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய உரையை கேட்ட அனைத்து மக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.